அதாவது ஒரு ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்றைக்குடா 3ஆம் தேதி வருன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்போயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கர, அந்த ஸ்டில்லு, அந்த போஸ்ட்டு. இன்றைக்கி சிவாஜி சார்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஸ்டில்லு அதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஷ்யமாக சொல்லும் போது ஒரு ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது. வசந்த மாளிகையை பார்க்கும்போது ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங், அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டுன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசித்து பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு அனலைஸிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம். சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நெஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்ததுங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்ததுங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதனால் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்றைக்கும் வந்து நிலைச்சி நிற்கிது. அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நிச்சயமாக இந்த படம் வசந்த மாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசந்த மாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசந்த மாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசந்த மாளிகைன்றிய, இந்த வசந்த மாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது? மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசந்த மாளிகை. நன்றி. வசந்த மாளிகை இத்தனை வருட வெளியீட்டில் என்ன செய்திருக்கின்றது? பல காதல்களை உருவாக்கி இருக்கின்றது. நான் உங்களுக்கு தெரியாத ஒரு காதல் காவியத்தை சொல்கின்றேன். இந்த படத்தில் கதாநாயகனின் கதாபாத்திரத்தை 2 வரியில் திரு பாலமுருகன் அவர்கள் விளக்கியிருப்பார். ஒன்று விரும்பாத பொண்ணு விபச்சாரியாக இருந்தால் கூட அவளை தொடக்கூடாது. ஒன்று விரும்புகிற பொண்ணு குடும்ப பொண்ணாக இருந்தாலும் அவளை விடக்கூடாது. இப்படி 2 வரியில் ஒரு கதாநாயகனின் முழு கதாபாத்திரத்தையும் சொல்ல முடியும் என்றால்
இப்படி வசனம் எழுதியவர் யார் என்று நான் தேடத் தொடங்கினேன். அவர் நான் வசிக்கின்ற அதே பகுதியிலே அவரும் வசிக்கின்றார் என்பதை அறிந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தேன். இயல்பாக காலம் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தது. அவருடைய மகன் திரு பூபதி ராஜா என்னுடைய நண்பரானார். நாங்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களானோம். அந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வசந்த மாலைக்கு வசனம் எழுதிய அந்த வசனகர்த்தாவை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அவர் வீட்டிற்குள் சென்றேன். பலமுறை சென்றேன். அவரிடம் பேசியதில்லை. அப்பொழுது பேச முடியாது, பயமாக இருக்கும். ஆனால் அவரை பார்ப்பேன். ஒரு சிவந்த பழம் போல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரிடமிருந்து வந்த படைப்புகள் தான் இவை எல்லாம். வசந்த மாளிகை, பட்டிக்காடா பட்டணமா, எங்கள் தங்க ராஜா, எங்க ஊர் ராஜா, ராஜா பாட்டங்குதிரை, மன்னவன் வந்தார் நடி. இந்த படங்களெல்லாம் தந்த ஒரு எழுத்தாளரை நாம் பார்க்கின்றோம், அவரை பக்கத்திலிருந்து பார்க்கின்றோம் என்பதெல்லாம் மிக பெருமையாக உணர்ந்த நான் தருணங்கள். அவருடைய பெண் மேல் நான் கொண்ட காதல், பேனா என்ற பெண் மேல் நான் கொண்ட காதல், அதன் மூலமாக அவர் வீட்டிற்கு நான் சென்ற அந்த தொடர்ச்சியான காலங்கள் அவருடைய பெண் மேல் எனக்கு காதலை உண்டாக்கியது. திரு பாலமுருகன் அவருடைய ஒரே மகளான கற்பகம் அவர்களை நான் காதலிக்க தொடங்கினேன். எப்படி வசந்த மாளிகையில் மிக அற்புதமான காதல் வசனங்களை 2 வரிகளில் எழுதி அவர் கதையை உணர்த்தினாரோ, அதுபோல் எங்கள் காதலுக்கும் அவர் 2 வரியில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். அவருக்கு இந்த காதல் விவகாரம் தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனைக்கு பிறகு அந்த காதல் விவகாரம் தெரிய வந்தபொழுது நான் அவரை சந்திக்கப் போகின்றேன். 2 வரியில் சொன்னார். 2 வரிகள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலம் வரும், அப்போது பேசுவோம் என்றார். அவரே முன்னின்று அவர் ஆசீர்வதித்து எங்களுடைய திருமணம் நடந்தது. இன்றும் நாங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக எங்களுடைய காதல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மாளிகை என்பது ஒரு திரைப்படத்திற்கு தொடர்ந்து பல தலைமுறைகள் இப்படி ஒரு விழாவை எடுத்து பாராட்டி கொண்டிருப்பதும் கொண்டாடி கொண்டிருப்பதும் நடிகர் திலகத்தினால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்று நான் கருதுகிறேன். அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்கப்படுறதுன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சார் அழகாக பண்ணி இப்படி விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்றைக்கும் அந்த மெருகு குறையாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட் கொட்டையில் உட்காந்து மணல் குளித்த அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் திலகம் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ திரும்ப திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போகிறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட் கொட்டையில் உட்காந்து பார்த்த நான் இயக்க போகிறேன். என்னுடைய வயசு அப்போ 26. என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி 1 மாதம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன 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 அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்குனது தான் மண்ணுக்குள்ள வைரம். அப்படி இருந்த அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில் ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்கன்றாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து 3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் நின்று அவர் ரிசீவ் பண்ணுன்றேன். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்ற போது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி இயக்க போகிறோம்னு உள்ளுக்குள்ள வேணால், ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோமேன்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு
1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார். நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கே ட்ரெயின் வந்துட்டு எத்தனை மணிக்கு நம்ம பசங்களாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். ஒரு ஸ்டூடியோவை உருவாக்க தெரியும். நான் 17 வயசுலையோ 18 வயசுலையோ ஏவிஎம்முக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஃப்ளோரையெல்லாம் சுற்றி பார்க்குறேன், தனியாக நின்று பார்க்குறேன். ஒரு தனி மனுஷனால் இதை செய்ய முடியுமா? ஏவிஎம் அதை விட பெருசா ஹைதராபாத்தில் இன்னைக்கு 2 ஸ்டூடியோ கட்டி வச்சிருக்காரு. அது ராமாநாயுடு சாரோட ஸ்டூடியோ. ஒரு ஸ்டூடியோவை கட்ட தெரியும், கதையை செலக்ட் பண்ண தெரியும், எடிட் பண்ண தெரியும், இதுக்கு யார் யார் சூட்டபிளான நடிகர்கள் என்று சொல்ல தெரியும், இதுக்கு என்ன இசை வேண்டும் என்பது தெரியும், பாடல் வரிகளை ஓகே பண்ண தெரியும், வசனங்களை ஓகே பண்ண தெரியும். இதெல்லாத்துக்கும் மேலே எப்படி ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை பல பேருக்கு தெரியாது, சித்ரா லக்ஷ்மணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல் வசந்த மாளிகைக்கு எல்லா பெட்ரோல் பங்க்லையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெட்ரோல் பங்க்லையும் 2 வசந்த மாளிகை பேனர் வைக்கப்பட்டது. பப்ளிசிட்டி எப்படி பண்ணணும், கிராண்டாக பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி சார் படத்தை இவ்வளோ பேர்த்து ரிலீஸ் படத்தை பண்ணால் எவ்வளோ பெருமையாக இருக்குமோ அதை விட பன்மடங்கு பெருமையும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு தம்பிதுரை சார் அவர்களுக்கும் திரு SN குமாரண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தை இவ்வளோ டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பண்ணி திரு ராம் சார் அவர்களுக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம். சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க, அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பார். அது வில்லனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். எப்படின்னா, மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதில் ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில் வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டு நடிக்கிற தைரியம் இருந்தா, நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல, அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ, எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவாக இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசில் இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா, அப்போ இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு இந்தியா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனாக இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசித்தோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன, அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட்டருக்கு முடியல, எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை, நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம டைரக்டர் குகநாதன் சார் அவர்கிட்ட, அவர் வீட்டுக்கு நான் 2-3 தடவை போயிருக்கிறேன். வரும்போது சொல்வார், அண்ணே நீங்கள் தனியாக வராங்க, எப்பவும் கூட ஒரு தடவை வாங்க. ஏன்னா கொஞ்சம் நடையில் தளர்வு இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அந்த மனிதாபிமானமும் அவர்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுனால அப்பவும் எனக்கு அந்த ஆலோசனை சொல்வார். அவருக்கு தெரியுமா தெரியாதோ, இந்த இடைப்பட்ட காலத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட்டானே. என்னுடைய சுகர் லெவல் தெரியுமா, இன்றைக்கி எல்லோரும் ஆச்சரியப்படாங்க. 900 நீ எப்படிடா உயிரோடு இருக்கான்னு டாக்டர் என்ன கேட்டார். நீ எப்படி
அந்த மன தைரியம் இறைவன் கொடுத்தது. அதனால் இப்பவும் என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்துகிட்டே இருக்கிறேன், ட்ராவல் பண்ணுறேன். எங்களுடைய செயலாளர் எப்பவும் எனக்கு உறுதுணையாக இருந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேசணும்னு நான் நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் சுந்தரராஜன் சார் தாராபுரம் தந்த சொத்து. அவர் கோவை மாவட்டத்தில் எங்கள் சங்கத்தினுடைய 50வது சில்வர் ஜூப்ளி 71 ஆரம்பித்த சங்கத்தை சில்வர் ஜூப்ளியும் நாங்கள் நடத்திருக்கோம், கோல்டன் ஜூப்ளியும் நடத்திருக்கோம். 50 வருஷம் தாண்டி இப்போ 60வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அவர் வாழ்த்து செய்திகள் கொடுத்தது ரொம்ப இன்னும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. எங்கள் செயலாளர் சொன்னது போல் இது போன்று இன்னும் கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால, சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கெல்லாம் மரணமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சிவாஜி மறைந்து விட்டதா யாராவது நம்மளை நினைக்கிறோமா? சிவாஜி சரீரம்தான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நம்மளுடைய இதயங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி அப்படின்றதான் உண்மை இன்று வரையிலே. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவுடைய 8வது தேசியம் எந்த கட்டடமும் இல்லை, கற்பக விருட்சம் மாதிரி இந்த கலையை காத்து கொண்டிருந்த நடிகரும் சிவாஜி கணேசன் தான் இந்தியாவுடைய 8வது அதிசயம் என்று நான் சொல்வேன். சிவாஜி வச்சு 2 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். 2 படமே மாபெரும் வெற்றி படங்கள். ஒரு படம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது சோர்வு ஏற்படும் போதுன்னா வாழ்க்கை படத்தை தான் போட்டு பார்ப்போம், திருப்பி ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய படம் வாழ்க்கை. மனோஜ்குமார் சொல்லும்போது சொன்னார் சிவாஜியினுடைய அந்த படப்பிடிப்பு டைமை பற்றி. அது மாதிரிலாம் ஒரு டைமுக்கு வர்ற கலைஞரை பார்க்கவே முடியாது. எல்லா படப்பிடிப்பு தளங்களையும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்னென்னா, சார் படப்பிடிப்பு கிளம்பிட்டிங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, 8 மணிக்கு ஷூட்டிங்கு, டேரக்டர் வந்துட்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிவாஜியை மட்டும் ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க உங்கள் படத்துக்குன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜாலியாக வீட்டிலே இருக்கலாம். இப்போலாம் சால்வு சந்தோஷம் போடுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துகிறாங்க. அப்போல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோளில் போட்டு அப்படி பார்த்தாலே சோகம், வந்துட்டான் வாழ்க்கையில், தோற்று முடிஞ்சு போச்சு கதை. அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு. இப்போ நல்லா மாற்றிட்டாங்க சார். இப்போலாம் இதை பார்த்தோன்னு வச்சுங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். அதனால் விஜயமுரளி சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சால்வு கொண்டு எங்களுக்கு போடலை, அவர் தெரிஞ்சு போச்சு. இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. மனோஜ்குமார் சார் அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்குது. மனோஜ்குமார் சாதாரண இல்லை அவர். ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார், சிவாஜி கணேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம், ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால் இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்குன்னு படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்குன்னு. இதில் நான் சொன்னல எல்லா பில்லர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. இந்த சிறிய படம் ஒரு 95 மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில் அது ஒரு மாறல் சமுதாயத்துக்கு. காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். அது இப்போ அப்படி இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் ஒரு கதைக்காக, அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். வீரமுருகன் சார் கிடுகு படத்துடைய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு படம்.
அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நண்பர் சம்பத் ராமண்ணா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம். நாங்கள் தேட்டர் வந்து பார்க்கணும். தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான். இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் தேட்டரில் வந்து ஆதரவு தரணும். தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பற்றி தெரியாமல் தான் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் நான் எந்த கருத்துலையும், ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு முதல்ல அவர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக காசு வாங்குற மாதிரி காமிச்சிருக்காரு, அப்புறம் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியலை. அதான் உண்மை. அதாவது வன்முறையை காட்டுறாரு, அப்புறம் அவனையே சுட்டு கொள்கிறாரு போலீஸ்காரரு. அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. அதில் எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறை எதிர்க்கிறாரா? இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு குடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கருப்பு சட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்லிட முடியுமா? திராவிட கழகத்தை சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓடிட்டாங்க. நான் அந்த கேள்வி தான் கேட்க நினச்சேம்மா. இந்த படத்தில் ஆன்மீகம்னு சொல்லிடுறீங்களே, நீங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டு வந்து ஈவேரா ஆள் மாதிரி காமிச்சிருங்களேன்னு கேட்க நினச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க. ஒரு பெண்ணு சீரட்டு பிடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு தமிழ் வச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த கலன் அதேமாதிரி திமிரு பிடிச்சவனுங்கிறது எனக்கு உடன்பாட இல்லை. அதான் உண்மை. ஏன்னா ஒரு படம் எடுத்திருக்காரு, அதில் அதாவது ராஜா இந்த பாரதிய ஜனதா கட்சி கொடியை கூட இதில் காட்டலை. அவர் மாவட்ட தலைவருங்கிறனால அவர் எஸ். ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அதான் உண்மை. அதை அவர் சொல்லவே இல்லை.